நாங்கள் ரியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வேர்க்கடலை சட்னி. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு புது பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிங்கன்னா கமெண்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்மளோட சட்னி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா வரமிளகா, அப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறமா பூண்டு, புளி, இஞ்சி, அப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறமா இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு வரமிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எதுவும் சமைக்க போயிடலாமா? சரிவா போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் செசமி ஆயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் வறுக்க போகிறோம். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம். அடுத்ததாக இப்போ பூண்டு போட்டுக்கலாம். கடைசி இன்க்ரீடியண்ட்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறமா அது கூட 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா வதங்கிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுக்கலாம். ஆற விட்ட அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் புளி சேர்த்து நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புளி அப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்களா, இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடணும். பட் நீங்கள் கருவேப்பிலை வெளியே தான் இருக்குது. நைட்டு வேறு ஆயிடுச்சு. எனக்கு வேறு போக சோம்பலாக இருக்குது. அதனால் நான் எடுக்கலை. நீங்கள் தாளிக்கும்போது கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்க்கலை. அதனால் வெறும் வரமிளகாவை மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பிச்சு ஆட் பண்ணி இனி இப்போ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ண போகிறேன். இந்த கடுகு நல்லா இப்போ நம்ம தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட வேர்க்கடலை சட்னி வச்சுக்கலாம். நிறைய வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சட்னியில். ஸோ இப்போ நம்மளோட பஞ்சு மாதிரியான இட்லிஸ் தெரியும், பஞ்சு மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், அற்புதமாக இருக்கும். பஞ்சு மாதிரியான இட்லிஸ் வச்சு சாப்பிட்டா உங்கள் வாயில் எச்சி ஊறும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பஞ்சு மாதிரியான இட்லி அப்படி பிச்சு அதை இருக்காக பிச்சு இப்படி தொட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த வேர்க்கடலை டேஸ்ட் வரும். டப்புன்னு மிளகா வந்து அடித்து ஒரு சூப்பரான ஃபீலிங் உங்கள் வாய்க்குள்ள ஏற்படும். அருமையாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னொரு பீஸ் சாப்பிடலாம். அருமையாக ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.